வாடா அண்ணா வா போடா. அடே சிவபாலா வீரபாலா வாடா வரோம். வா. ஏண்டா நம்ம துரத்தி போனது லட்சுமி. லட்சுமியா இவளை யாரு இங்க வச்சல பாக்க வச்சு போவாச்சாங்க போந்துக்கறவா? அந்த பாலைவனத்துல மூஞ்சி பச்சை நல்லா அவளுக்கு. வேம்பு மரமா இருந்தா. மூஞ்சி பச்சை நல்லா அவளுக்கு. மூக்கெல்லாம் மேல தூக்கிச்சு கண்ணு கலந்து உங்களுக்கு ரெண்டு பேரும் யாருக்கு சொல்லுங்க. ஒரு பெண்ணுன்னா எவ்வளவு அம்சமா இருக்கணும். கோயில் பெயிண்ட் சம்பரிக்குது பாரு மூஞ்சி. ஐயா உன் மூஞ்சி நல்லா சட்டி கவுத்த மேரிக்குது. ஏய் கோழி முட்டை கண் வடிவம். ஆமா கோடாரி பற்கள். ஒரு பக்கமா இருங்களா? ரெண்டுத்தையும் கவர் பண்ணீங்களா? இட்லி மட்டும் கேட்டா வாங்கி தந்துடலாமே, நீ வேற வேற கேப்பியா? அந்த காரணம் உங்களை அழிப்பதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். தம்பி உட்காந்தால் முழங்காலை பட்டு ஒட்டஜான் சிரிக்கி பொட்ட சிரிக்காம பேச்சுக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் ஆம்பளை கீழே நின்னுங்கிறோம், அவன் மேல நின்னுங்கிறான். டேய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முதல்ல நீ சமருக்கு போ. அப்படியா? பார் என்ன வர்றா சுராயமா ஒரே தட்டு பெருத்த உருவம் இந்த மண்ணுக்கு பெருத்த உருவமா இருக்கின்றாயே. என்னிடம் நீ போட்டி போட தயாராகிவிட்டாய், அப்படித்தானே? அடே பாடா சாம செய்வோம் மாடா மாடா என்னே பாடா. யாருக்கு யார் உயிர் பிச்சை தருவது? நீ எனக்கு உயிர் பிச்சை தருவதா? உனக்கு சக்தி இருந்தால் சக்தி ஒன்று சமயம் பட்டனார் என்று அனைவரும் பாமர மக்கள், அப்படி சக்தி உனக்கு இருந்தால் என்னுடைய வாளுக்கு பதில் சொல்லுங்க. அப்படியா? அப்படி என்றால் இது போட்டு தயார விட்டாய். நீங்க எப்படியா அந்த வர வாங்கி இருக்கிறீங்க தெரியாது அந்த அம்மாக்கு. நீங்க சொன்னா தானே தெரியும். எப்படியா அந்த வர வாங்கி இருக்கீங்க? எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? விருந்திருக்கின்ற பாரத பிரபஞ்சத்திலும் சரி, அந்த தேவர்கள் மூவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களை வெல்லவோ கொல்லவோ முடியாது. இறப்பென்பதே இல்லாத வரமுறை பெற்றிருக்கின்றேன். அது மட்டுமா, நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய வரம்
வரமும் பெற்று இருக்கின்ற அதனால இவளுடன் இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது. நம்ம வாங்கியமா வரும் ஆபத்தில் வரும் பொழுது என்னுடைய பலமெல்லாம் தோர்ந்து இருக்கின்ற பொழுது 5 தலை நாகமாக உருவளிக்க வேண்டும். இப்பொழுது 5 தலை நாகமாக உருவம் எடுத்து அவளை கொத்தியே கொல்லுகின்றேனடா. அண்ணா எங்க பார்த்தாயா இந்த சிவபாலன் 5 தலைமை மாறி என்னை கொத்தி சாகடித்து போகின்றான். ஓ 5 தலை நாகமாக உருமாறி உன்னை கொள்வேன் என்ற ஆணவத்தோடு புறப்பட்டு வருகிறான். ஆனால் அவனை இப்பொழுதே அழிக்கிறேன் என்று உரைக்கிறாய். தங்கா, அவனை நீ அழிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? இவன் தாயாதை உலகக்குடி பிரகலாதனுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு இவனை அழிக்க கூடாது என்பதற்காக. ஆகினால் அவன் 5 தலை நாகமாக உருமாறி வரும் சமயத்தில் நீயோ நீண்ட காலமாக வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் இருக்கும் இடத்திற்கு வெயிலே அமர்ந்து கொடுக்கிறாய். ஆகினால் அந்த 5 தலை நாகமாக உருமாறி வரும் இந்த சிவபாலனை நீ குடையாக உன் சிரசின் மீது அமர்த்திக் கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும். அமர்ந்து. ஓம் சக்தி. வெட்டியே ஒண்ணு பேருக்கா குத்துருப்ப நானு போற இடம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ இப்ப முடி பண்ணிட்டு அவர் செத்துவாருன்னு இல்ல எனக்கு அந்த கணக்கு பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா என் தம்பி என்னடா அங்க நிக்கிறான்? என் தம்பி அங்க நிக்கிறான். அம்மா கொடியா நின்ட்டாரு. கொடியாவா? ஆமா என் தம்பி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமாகுதுடா. முந்தான 1000 ரூபாய் வாங்கினியா? அது 500 ரூபாய் தான் கொடுத்தா இன்னும் 1000 ரூபாய் எப்ப கொடுக்க போறா? கொண்ட பெருந்தேவிக்கு உன்னை பேரபடி கொடுத்துட்டு போடுவோம் நானு. சரி எப்படியோ உன் தலையை எடுத்து போட்டுக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்? என் தம்பி என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ண முடியுமா? உன் தம்பி என்ன வர வாங்கினாரு? 5 தலை நாகமா போனா நீ என்ன வர வாங்கின? நான் வாங்கின வர சாகா வர பேகா விட போகா செல்வம். இந்த பொட்டை சிறுகிக்கு பயந்துக்குன்னு நான் அந்த வரத்தை பயன்படுத்தணுமா? டேய் நான் தலை தனியா போட்டேன் அவளுக்கு. அங்கதான் பாக்குறேன் நானு. அங்கதான் பார்த்தேன். எங்க அந்த பொட்டை சிரிக்கு பயப்பட மாட்டேன்னு எங்க பார்த்தேன்னா சாப்பாடு போடுற இடத்துல அந்த இலையில இருக்கிற கோழிக்கறி தூக்கி இந்த இலையில வைக்கிறேன், இந்த இலையில இருக்கிற அப்பல் சுத்திக்கு அந்த இலையில வைக்கிறேன். ஆனா இப்பதான் பார்க்க போறேன், எந்த மலையை பார்க்க போறேன்னு பார்க்க போறேன். இப்படி வைக்கவா? ஆகட்டும் நான் வேற கே வருவேன். கல்லு போட்டு நான் கேட்கறது பதில் சொல்றேன். சொல்லுங்க. இவன் தெய்வமா? என்னது இவன் தெய்வமா? அம்மா சக்தி. யாரு இவன்? தெய்வம் தானே. ஆமா. என்ன சக்தி இவா? என்னது? ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி. அந்த பாரு கரெக்டா வழிக்கு. இவ ஆதி பராசக்தி. ஆமா. ஒரு தெய்வம்னாக்கா மக்களை கொல்லணுமா காக்கணுமா? நீ சொல்லு. என்னங்க பாதுகாப்பா இருக்கணுங்க. அவங்களுக்கு உஷாரா நல்லா என்னென்ன தேவையோ செய்யணும். அதான் தெய்வம். தூக்கணும் பொண்ணு அப்படி ஆகிறான். வேற எப்படி? இவளை பார்க்க சரி ஐயப்பன் கோயிலுக்கு ஆம்பளை தான் மாலை போட்டுன்னு பெரிய பெரிய போறாங்க. ஆம்பளைக்கு போலாம், பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிச்சு அவன் போறான், சாமியை பாக்குறாங்க. ஒட்டிசிங்களுக்கு என்ன வந்தது? ஏதோ அவங்க தெய்வ பக்தி, தெய்வ பக்திக்கு போறாங்க. போட்டு எப்படி போனான்? எப்படி? சோப்பு பண்ணி ஒண்ணு மாட்டிக்குது, சோப்பு கலர் போட்டு பட்ட பட்டையா கட்டிக்குது, அதோட விட்டுதுங்களா? பஸ்ல போகும்போது பாட்டு வேற. ஆம்பளைக்கு போறாங்களா? எந்த பஸ்ல பாட்டு சத்து கேக்குதா? இல்ல கிடையாது. கேக்குதா? சரணம் மட்டும் தான் கேக்கும். ஆனா இவங்க போற பஸ் அப்படி கிடையாது. மக்கா தப்பு பண்ணா கூட தெய்வம் காப்பாத்தணுமா வேணவா? காப்பாத்திட்டானா? இஷ்டமா போறா சொல்லுவாடா பஸ்ஸுங்கள. புளியாமத்தில் நோந்துறாடா ஒரு பஸ்ஸும். இது பணம் காட்டினாரி உன் சலசலப்புக்கு அவ்வளவு சீக்கிரம் அஞ்சாதடி. ஏண்டா போன வருஷம் வரைக்கும் 57 பஸ், 4 வேனு, 3 பேர் 2 வீலர்ல வந்தவங்க. மொத்த பேரு வாரணம் எல்லாம் கை ஓஞ்சது கால் ஓஞ்சதுமா வீட்டுல உட்காந்து இந்த வருஷம் வர முடியாது லோல் போட்டு. இவளை காக்க வரும். சரிடா கேக்குறேன். நான் துரத்தி போனது லட்சுமி வேம்பாக இருந்தா அந்த வேப்ப மரத்தை நாங்க புடுங்கணும். அதுல இருந்து இவ எப்படி வெளியே வந்தா? சக்தி மகிமை. சக்தி மகிமை. சக்தியா?
வைக்கணுங்க. சாமி சக்தி இருக்குதா? எப்படிக்கா அவ்வளவு சக்தி இது? பத்திரிக்கை. பத்திரிக்கையாவது அப்புறம் தாம்பரம் வராங்க. என்ன? சாமி சக்தி இருக்குதா? இருக்குதுங்க. நான் கேக்குற சாமி இருக்குதா முதல்ல? ஏன் இல்ல? இப்படி வாடா. ஏன் வா. சாமி இருக்குதா? உலகத்துல தெய்வம் ஒண்ணு இருக்குதா? ஏங்க தவறா பேசாதீங்க, போட்டு வர்றான். நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. மனுஷன் கடவுளை படைச்சாரா கடவுள் மனுஷனை படைச்சதா? நீ சொல்லு. ஏங்க கடவுளு தாங்க நம்மள படைச்சாரு. யார் சொல்லுதா? என்னங்க அவரு போடா முட்டாள். இப்ப நீங்க கூத்தாருனாக்கா அவரு படி அழுக வச்சுதான் நீங்க வந்து கூத்தாடுற. டேய் யார் ராம? அவங்க திருவாசெல்லாம் நீ ஊட்டத்தான் உட்காந்து திண்ணை மேல உட்காந்துக்கின்னு அது உனக்கு எனக்கு இல்ல. சொல்ல போறியே சொல்ல போறியே. டேய் எனக்கு இது இருக்குதுடா. நான் ஏன்டா கவலைப்படணும்? டேய் உலகத்துல மனுஷனை படிச்சது தெய்வம் நீ சொல்ற. ஆமாய்யா. சத்தியமா சொல்ற அது வெறும் கல்லு. எப்படி? தெய்வமே இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல இருக்குது. நான் கேட்கறது பதில் சொல்லு. சொல்லுங்க ஐயா. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. எப்படியா? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? மயான பூமியா இருந்தது. என்ன? ஆமா. அதுக்கப்புறம் குரங்குல இருந்து பிறந்தா மனுஷன் சொன்னாங்க. ஆமா. நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல, உங்க அப்பனும் பார்க்கல, எங்க அப்பனும் பார்க்கல, உங்க பாட்டனும் பார்க்கல, என் பாவனும் பார்க்கல, பாட்டனும் கூட்டணும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. என்ன? நமக்கு சொல்லுன்னு கேள்விப்பட்டோம். அந்த பரிணாம வளர்ச்சி இல்லாத காலத்துல குரங்குல இருந்து பிறந்த மனிதன் என்ன பண்ணான்? அப்போதைக்கு அவனுக்கு தேவை பொன்பொருள் இல்ல, இடப்பொருள் இல்ல, எதுவும் கிடையாது. பசி தூக்கம் இது ரெண்டு தான். இன்னும் காலங்கள் உருண்டு செல்ல செல்ல என்ன ஆச்சு? அவனுக்குன்னு பார்த்தான் இந்த கால பருவநிலை மாற்றம்னு ஒண்ணு நடக்கும். இப்படியே கால பருவநிலை மாற்றம். இடி இடிக்குது, மழை பெய்யுது, பனி பெய்யுது, குளிர் அடிக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே மின்னல் மின்னுது. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு கற்பனை வச்சான். என்ன கற்பனை? இதெல்லாம் ஏதோ ஒரு சக்தியால தான் நடக்குது. கால பருவநிலை மாற்றமா நடக்கிறது. இதெல்லாம் ஏதோ ஒரு சக்தியால தான் நடக்குதுன்னு அந்த சக்திக்கு தெய்வம்னு ஒரு பேரை வச்சிட்டான். ஓஹோ, அங்க பேரை வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த சக்திக்கு பேரை வச்சு தெய்வம்னு ஒரு பேரை வச்சுட்டான். அதான் இப்ப எங்க அம்மா அடுப்பு நோவு பட்டாங்க. ஏய் இடுப்பு நோடா? இடுப்பு நோவா? டூரிஸ்ட் பஸ்ல ஏத்தி போனாங்க. நான் பஸ்லயே யாரும் பார்க்காத அளவுக்கு பஸ்லயே போட்டுக்கிறேன். அடப்பாய்ங்க. அதுக்கு தான் எனக்கு டூரானு பேர் வச்சிட்டாங்க. டூரானு அதான் கூட. என்னது விளக்கு இந்த உலகமே தெரிஞ்சுனது. அங்க பாரு அங்க முன்னாடி பாரு, அங்க நின்னு சொல்லு. என்னது உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? டூரிஸ்ட் பஸ்ல பிறந்ததுனால டூரானு வச்சிட்டாங்க. உனக்கு அம்மா டூர் கோயிலுக்கு போனாங்களா? பேர் எந்த ஊர்ல இருக்குதான்னு பாத்துக்கிறியா? இங்க வரைக்கும் இல்லையா? கிடையாது. ஜாகர் இருப்பாங்க, கண்டா இருப்பாங்க, முட்டா இருப்பாங்க, கோயிச்சாங்க. ஆமா. டூரானு இங்க இருக்குதே கிடையாது. ஆமாடா. அவ்வளவு நல்ல நேரம். சூப்பர்டா. நான் மாடு புடிச்சிட்டு வந்தா எங்க அப்பா என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயா மராட அந்த கரண்ட்ல மாட்டிட்டு செத்துறோம். டேய் இந்த கேள், அவன் தெய்வன பேர் வச்சுட்டான். அவனுக்கு பின்தொடர்ந்து வந்த இன்னும் நம்மளை போன மனித உறவு கொண்ட அவர்கள் பரிணாம வளர்ச்சி காரணமாக அந்த மனிதனும் அந்த தெய்வமானது நம்மளை போல மனித உருவத்துலதான் இருக்குன்னு முதல்ல போட்டா மண்ணுல பொடிச்சா அப்படி பிடிச்சு அது வழங்க ஆரம்பிச்சான். இது அவன் வச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி காரணமாக அவன் கையில இருந்த கத்தி வேர்க்க எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுத்து அழகு பார்த்தான். இன்னும் காலங்கள் மாறுமாறு அவன் போட்டு பட்டாள நகை அழைச்சு அதுக்கு போட்டான். இப்ப நீ சொல்லு, கடவுள மனுஷன் படிச்சானா மனுஷனை கடவுள் கண்டுபிடிச்சானா? மனுஷன் தாங்க. கரெக்டா சொல்றீங்களா? இப்ப எவ்வளவு கொடை வந்து அதான் நான் அப்படி ஸ்டார்ட்டா பூத வந்துட்டேன். நீ சொல்ல வச்சதா எனக்கு விளக்கம் தெரியும். டேய் அப்படி சக்தி இல்லாத இந்த சக்தியை பார்த்து நான் பயப்படணுமா? உன்ன போற நாடகம் இருக்குது, செருப்பால தூக்காத. ஏன்? அதுவும் கூட போகுது அப்புறம். டேய் உயிரே போனாலும் அது கண்டு அஞ்சு போவோம் நான் கிடையாதுடா. ஆமா ஆமா, உயிர் போவாது. நீ காலையே வர காலையே போற. கேட்டாங்க ஓடி 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 இப்பவே ஒரு சிங்கமாக சிங்கத்தை பார்த்தால் அனைவருமே கண்டு நடக்குவாங்க. ஆகையால இப்போது சிங்கமாக மாறி அவள் உலகத்தில்
சிவபாலனோ சிங்கமாக உருமாறி உன்னை அழிக்க வருகிறேன் என்று கோர ரூபத்தோடு வருகிறான். தங்கா, அவனை நீ அழிக்கவே கூடாது. அவனை என்ன செய்வது தெரியுமா? என்னன்னா நீயோ நீண்ட காலமாகி வாகனமே இல்லாமல் இருக்கிறாய். ஆகினால் அந்த சிவபாலனோ சிங்கமாக உருமாறி வருகிறான். அந்த சிங்கத்தையே உனக்கு நீ வாகனமாக மறைத்துக்கொள். அப்படியா கட்டுமாறேன். ஓம் சக்தி. இதுவரையில் பாமர மக்கள் அனைவரும் உன்னை கருமாறி, முத்துமாறி, தண்டுமாறி என்று எத்தனையோ பெயர்களை அழைத்தார்கள். ஆனால் எப்பொழுது இந்த வீரபாலனை நீ வாகனமாக சிங்க வாகனமாக ஏற்றுக்கொண்டாயோ, இனி முதற்கொண்டு உன்னை பார்ப்போர்கள் அனைவரும் சிங்கவாகன தேவி, சிங்கவாகன தேவி. சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் வீரபாலன் சிவபாலன் அழகிரம் சிங்கவாகன தேவி எனும் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒலி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் ஒட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.